ஆமென். ரோமர் 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்களேன். 3வது வசனத்தை வாசி. அது மாத்திரமல்ல உபத்திரவம் பொறுமையையும், உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறதென்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இது ஒரு டேபிள்ஸா நீங்க வச்சுக்கலாமே, கொஞ்சம் மனப்பாடம் பண்ணலாமா? உபத்திரவம் என்ன கொடுக்குதான்? பொறுமை. பொறுமை என்ன கொடுக்குது? பரீட்சை. பரீட்சை என்ன தருது? நம்பிக்கை. எப்படி அவன் புரியுதா நான் சொல்றது? உபத்திரவம். நம்ம எக்ஸாம் வருது, சனியம் பிடிச்ச பொம்பளை எக்ஸாம் என்ன கேள்வி கேட்டிருக்கா பார், அதனால நான் எழுத மாட்டேன் அப்படி வந்துவீங்களா? இந்த பிசிக்ஸ்ல கேள்வி கேட்குறாப்பா, எப்படி கேள்வி, அந்த மாதிரி நீங்க வந்து போர்டு எக்ஸாம்ல உட்காந்துட்டு சே நான் கேட்க மாட்டேன் போ, எழுத மாட்டேன் போ அப்படின்னு சொல்லி வருவீங்களா? என்னையா நான் புரியுதுக்காக சொல்றேன், அதெல்லாம் எழுத மாட்டேன் போ. முட்டை வாங்கிட்டு வருவேன், முட்டை. நான் சொல்றது புரியுதா? ஆனா பொறுமையா உட்கார்ந்து அந்த உபத்திரவ நேரத்துல பொறுமையா உட்கார்ந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த கேட்கப்படுகிறதான சால்வ், அந்த கேட்கப்படுகிறதான ப்ரோக்ராமேட்டிக் கொஸ்டினை அதெல்லாம் நீங்க அதை சால்வ் பண்ணி அதை சரி பண்ணி அதை எழுதுறதுனால தான் இன்னைக்கு கர்த்தர் ஒரு ஜெயத்தை தந்திருக்கிறார். எத்தனை பேர் அமைச்சர்? ஒரு பொறுமை இல்லைன்னா ஆசீர்வாதம் கிடைக்காது கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்போ உபத்திரவம் எதை கொடுக்குது? பொறுமை. பொறுமை என்ன தருது? பரீட்சை. பரீட்சை என்ன தருது? நம்பிக்கையை தருகிறது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்வோமாக. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இங்க கேட்கிறதான தம்பி என்ன கேட்குறியா எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். பொறுமை, சாரி உபத்திரவம், சத்தமா சொல்லுங்க வாயை தருது. உபத்திரவம், பொறுமை, பொறுமை, பரீட்சை, பரீட்சை, நம்பிக்கை. எல்லாம் சத்தமா சகோதரா சொல்லுங்க. சொல்லுறா சொல்லுங்க. உபத்திரவம், பொறுமை, பொறுமை, பரீட்சை. யாரும் சொல்லல, நான் எல்லாரையும் பார்க்குறேன். ஒரு சிலரை மாத்திர சொன்னேன்றாங்க. மாத்த தெளிவாயிருங்க, தெளிவா கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். செல்லங்களே சொல்லிடுங்க. உபத்திரவம், நீங்கள் கொஞ்சம் சும்மா இருங்க, நான் அவங்கள ட்ரெயின் பண்ணுறேன். ப்ளீஸ் ஐயா கொஞ்சம் சொல்லுங்க. உபத்திரவம், பொறுமை, சூப்பர் சூப்பர். பொறுமை, பரீட்சை, சூப்பர். பரீட்சை, நம்பிக்கை. நீ போட்டியா? அதான் அங்க பார்த்து சொல்றாங்க, பார்த்தாவது சொல்லுங்க. இது வந்துச்சுன்னா போதும். அதனாலதான் சொல்றாங்க அங்க சொல்லப்பட்டிருக்கு உபத்திரவத்தை மேன்மை பாராட்டுங்க. சத்தமா இல்ல சொல்லுங்க, நான் சொல்றது புரியா? உபத்திரவத்தை என்ன பண்ணுங்க? மேன்மை பாராட்டுங்க. இவ்வளவு காரியம் அதுல இருக்குதா ஐயா? இவ்வளவு விஷயம் அதுல இருக்குது. நீ உபத்திரவம் இருந்தாதான் பொறுமையா இருக்க முடியும். பொறுமை, பரீட்சை. பரீட்சை வந்து எனக்கு என்ன தருது? ஆமென், நம்பிக்கையை தருதுயா. எனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. நான் உதவாம போகாததுனால, நான் உதவாம ஸ்தோத்திரம் ஒன்னத்துக்கும் உதவாம வேஸ்டா போகாம என்ன ஆண்டவர் நம்பிக்கைக்குரியவராக வச்சிருக்கிறாரு. எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? கைகளை உயர்த்தலேலியா சொல்லுங்க. நாசமா போக வேண்டிய என்ன, கரல செடியா போக வேண்டிய என்ன, ஆமென் ஸ்தோத்திர, கண்டுபிடித்து என்னை உருவாக்கி என்னை ஸ்திரப்படுத்தி என் அடியை உறுதிப்படுத்தி வைத்திருக்கிறீரே. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு வந்த கோபத்துல, எனக்கு வந்த எரிச்சல்ல நான் இப்படி வாழ்வனே தெரியாது, ஆனா எனக்கு கோபத்தின் மத்தியில என்னை வாழ வைத்திருக்கிறாரே. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆண்டவர் என்ன ஸ்தோத்திரம் ஆமென் நம்பிக்கையோடு கூட கர்த்தர் வைத்திருக்கிறாரு. எனக்கு வந்த உபத்திரவத்துல எனக்கு ஆண்டவர் பொறுமையை கொடுத்திருக்கிறார். பொறுமை பரீட்சையை தந்தது. நீங்க பக்கத்துல இருக்கிறவங்க எந்த நிறம்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ஒழுங்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆமென். பிரச்சனை வரும்போது யார் பக்கத்துல நிப்பா, யார் பக்கத்துல நிக்க மாட்டான்னு தெரியும். சொல்றது புரியுதா? இருக்குதா இல்லையா? போராட்டம் வரும்போது யார் பக்கத்துல எனக்கு தெரியும், தெரியும். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்காக வைராக்கியமா இருக்கணும். முந்திரி கொட்டையா பேசுகிறதான காரியங்கள்
வருகிறதான ஒருவேளை ஆண்டவர் நினைச்சிருக்கிறார், இவன் ஒரு நாள் என்ன பண்ணுவான், இவன் ஒரு நாள் என்ன பண்ணுவான், என்ன மறுதலிப்பான், இவன் ஒரு நாள் என்ன பண்ணுவான், என்ன மறுதலிப்பான். உண்மையா செஞ்சான் அத. உபத்திரவம் பொறுமை, பொறுமை பரீட்சை, பரீட்சை நம்பிக்கை. உறுதியா இருக்கணும். இது என் குடும்பம், இது என் மனைவி, இது என் கணவன், இது என் பிள்ளை, இது என் சபை, இது என் ஆண்டவர். வைராக்கியமா இருக்கணும். இதுதான் கர்த்தருடைய சத்தியம். பச்சோந்தி மாறி 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 இருக்கக்கூடாது. ஆசீர்வாதத்திற்கு நாம் பங்காளரா மாறணும். என்ன நம்பிதான் ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை இந்த டேப்ல காலமா போட்டு வச்சிருக்கிறார், இந்த வரிசையை போட்டு வச்சிருக்கிறார் ஆண்டவர். நான் உதாசீனப்படுத்திடக்கூடாது. என் ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார். எதற்காக? நம்பிக்கை உடையவர்களாக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? புரிந்தவங்க மாத்திரம் கைகளை வைத்து ஆமென் சொல்லுவாங்க. கர்த்தர் எவ்வளவு நல்லவராய் இருக்கிறார். சத்தமா இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஆண்டவர், இப்போ புரியுதா? எனக்கு உபத்திரவம் வருது, எனக்கு நெருக்கம் வருதுன்னு சொன்னா ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர். ஊழியத்துக்கு போகிறவர்கள் சொல்வார்கள், பாஸ்டர் பயங்கரமான எதிர்ப்பு இருந்தது பாஸ்டர். நான் சொன்னேன், உடனே நான் சொல்லுவேன், உங்க ஊழியம் சக்சஸ். பாஸ் என்ன பாஸ்டர் எப்படி சொல்றீங்க? பிரச்சனை வர இடத்துல தான் ஆசீர்வாதம் இருக்குயா. எத்தனை பேர் அம்மன் சொல்றீங்க? பிரச்சனை வர இடத்துல தான் ஆசீர்வாதம் இருக்குது. சிலவங்க பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில ஒரு பிரச்சனையும் இருக்காது, அப்படியே ஸ்மூத்தா போவாங்க, ஸ்மூத்தா போவாங்க. ஒரு என்ன இப்படி ஜெபம் இருக்காது, சூப்பர். வேதம் சூப்பர். இவங்க வந்து உட்காருவாங்க, வந்து உட்காந்துட்டு, அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் நான் யாருக்கிட்டே நான் என்ன பண்றது இல்லை, வருவேன்னா உட்காந்துனா ஏதோ பாஸ்டர் நடத்துறது, பிரதர்லாம் நடத்துறாங்க, ஏதோ பிரயோஜனம் அப்படியே எனக்கு என்ன, நான் அப்படியே உட்காந்து அப்படியே போயிடுவேன். நீ அப்படியே எங்க போயிடுவேன், நீ நரகத்துக்கு போயிடுவேன். அப்படி ஒரு பிரச்சனை இல்லை, ஃபர்ஸ்ட் கிளாஸ் போயிடுவேன். ஆனா வாழ்ந்த காலம் மாத்திரம் எங்க வாழ்ந்தேன்? பேரளவிலே ஒரு கிறிஸ்தவன். வைராக்கியம் இருக்குது, வைராக்கியம் இருக்குது. ஆனா எங்க? போராட்டம் வருதுன்னு சொன்னா கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறாருன்னு அர்த்தம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பிரச்சனை வருதுன்னா கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறாருன்னு அர்த்தம். ஆமென். அதை டாக்கிள் பண்ணி கொண்டு போகிறது கர்த்தர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவர் அதனால தான் சொல்லப்பட்டிருக்கிறது, ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் யார் என்பதை நீங்கள் ருசித்து பாருங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இது யார் சொல்றதுன்னா, ஒரு ராஜா கொலை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற, கொலை பண்ண வேண்டும் என்பதான எண்ணத்தோடு கூட இருக்கிறதான மனுஷன் மத்தியில வாழ்ந்தவன் சொல்றான், கர்த்தர் மாறாதவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வேஷம் மாறி போன போது கூட சொல்ற கர்த்தர் நல்லவர் என்று. நீங்க மனசுல எப்பவுமே வச்சிருக்கிறதான காரியமாய் மாறணும். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை வாசிங்களேன். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை வாசிங்களேன். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து, நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு, வாக்குத்தத்தத்தை, ஆமென், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. வாக்குத்தத்தத்தை பண்ணப்பட்ட பெரும்படிக்கு எப்படி பண்ணணுமா? சரி, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26 2வது வசனம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் Genesis chapter 26 verse 2. கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல், நீ எகிப்துக்கு போகாமல், நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து, நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் உனக்கு யாவையும் தந்து, உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன்.
சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, எங்க சொல்றாரு, எப்பா நீ என் வார்த்தைக்கு செவி கொடுத்து நீ எகிப்துக்கு போகாம ஆரான்ல நீ தங்கியிருந்த பத்தியா, சூப்பர் அப்படின்றார். அந்த நேரத்துல எகிப்து பெரிஷபிளா இருந்தது, பஞ்சம் இல்லாம போதுமான ஆகாரம் அங்க இருக்குது. இந்த 1வது வசனத்தை வாசிங்களேன். நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல், ஆபிரகாமின் நாட்களில் உண்டாகும் பஞ்சத்தை அல்லாமல் இன்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகி, பாத்தீங்களா? அப்ப எங்க அனுப்புறாரு, எங்க அனுப்புறாரு பாத்தீங்களா? ஒரு குடும்பம் பாருங்க எங்க 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 போச்சு, தான் இஷ்டப்படி போனாங்க. பெத்லகேமை விட்டு எங்க போனாங்க, மோவா போனாங்க. தான் இஷ்டப்படி போனாங்க. ஆண்டுடைய திட்டம் என்ன, சித்தம் என்ன? உன்னை வண்ணாந்திரத்திலேயே நான் நடத்துவேன். சத்தமா இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். உன்னை அவாந்திர வெளியில நான் நடத்துவேன், உன்னை மலையிலேயே நான் நடத்துவேன். ஆமேன். எந்த இடத்துல உன்னை பட்டினியா போட விட மாட்டேன். ஆமேன். கேரி தார் ஆற்று நீர் வற்றி போனாலும் உன்னை நடத்துவேன். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? கர்த்தரால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. மூல அறிவில வாழாத. ஆண்டவர் சொல்றாரு, ஈசாக்க பார்த்து சொல்றாரு, எப்பா நீ என் பேச்சுக்கு நீ கீழ்ப்படிந்து நீ எங்க எகிப்துக்கு போகாம எங்க இருந்த, இங்கே இருன்ற. ஆண்டவர் கேள்வி கேட்டானா, ஆண்டவர் என்ன ஆண்டவர் ஒரு பஞ்சமா இருக்குது, இங்க போய் இருக்கு சொல்றீங்க, என்ன ஆண்டவரே அப்படின்னு கேட்டாரா? கேட்கவே இல்லை. சந்தோஷத்தை ஆமேன் உருவாக்கி கொண்டார். நெருக்கமான காரியத்தை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார். ஆண்டவர் ஸ்தோத்திரம். அங்க என்ன வந்துச்சு? பிரச்சனை வந்துச்சு, வாக்குவாதம் வந்துச்சு. கர்த்தர் ரெகோபோத்தை கர்த்தர் கொடுத்தார். கைகளை வயத்தால் இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். there is a problem. பிரச்சனை, போராட்டம், நிந்த, அவமானம் எல்லாம் வந்தது. ஆனா இவங்களோட பொறுமை இருந்தது. பிதாவின் வாக்குத்தத்தம் பிள்ளைக்கு கிடைத்தது. சத்தமா இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். இவன் விதைய கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வதித்தார். எந்த நேரத்துல? பஞ்ச காலத்துல. இதான் ஆண்டவர். நீ பொறுமையா இருந்து பார், நீ சகித்து பார். நிறைய பேர் சொல்றது, என் கணவனாரு கூட நான் சகித்து இருந்ததுனாலதான் இன்னைக்கு நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன் பாஸ்டர். என் குடும்பமா நான் இன்னைக்கு இருப்பதுக்கு காரணம் சிலவங்க சாட்சிய ஊரு சொல்லும். நீ இந்த குடும்பத்துல நீ சகித்ததுனாலதான் இன்னைக்கு நீ நல்லா இருக்கிற. எத்தனை பேர் நான் சொல்ல கேட்டிருக்கேன்? அவங்க அவ்வளவு சகித்ததுனால. இயேசு பாடு மரத்தை சகித்தாரியா? கெத்செமனேல அவருக்கு விருப்பம் இல்லை. as a human being is not willing to take that amen horrible cross. ஆண்டவரே இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால், ஒரு ஜெபம் பண்ணப்ப என்னது, நீங்க கூடுமானால், வேதனையா இருக்குமேப்பா, ஆணிலாம் குத்துவாங்கப்பா, அண்ணிலாம் அடிச்சாங்க அடிப்பாங்க, இந்த வேதனையா ஒரு மனசுல நினைச்சார். ஆனா அவர் ஜெபம் கேட்கப்படல. பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறிற்று. அது உண்மையா ஏற்றுக்கொண்டாரியாத, அதை உண்மையா ஏற்றுக்கொண்டார். நீ பாடு வரும்போது நீ சகிப்பன் சொன்னா, மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல 8வது வசனமா வாசிங்க. மத்தேயு 5:8 வாசிங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். பலவிதமான தீமையான மொழிகளை சொன்னாலும் 11 வசனத்தை வாசிங்க. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். சந்தோஷமா லேலையா சொல்லுங்க பார்க்கலாம். மகிழ்ச்சியாய் களி கூறுங்க. பிலிப்பியர் ஆமென் 4ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நீ சந்தோஷமா இரு. மறுபடியும் நான் சொல்லுகிறேன், சந்தோஷமா. எங்கிருந்து இந்த வார்த்தை வந்தது? ஒரு சிறைச்சாலையில இருந்த அப்போஸ்தலனாகிய பவுல் ஆமென் ஜனங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை. கர்த்தருடைய பிள்ளையே, உன் நெருக்கத்தின் மத்தியில நீ பொறுமையா இரு பிள்ளையே. பிதாவின் வாக்குத்தத்தத்தை நிறைவேறுவதற்கு நீ பொறுமையா காத்திரு. You pray for this.
குறுக்கு வழியில போகாத, காத்திரு. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் உன் வாழ்க்கையிலே ஆம் என்றும் ஆமென் என்றும் நடப்பதற்காக காத்திரு. அவசரப்படாத. தூத்தி போடுறாங்களா, தூத்தி போடட்டும். ஆமென். ரகபோத் ஒரு நாள் உண்டு பிள்ளையே, நீ பயப்படாத. கர்த்தர் உன்னை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் வைப்பா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஆமென். ஹல்லேலூயா. துயரத்தில் கூப்பிட்டே, உதவிக்காய் கதறினே, அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினே, பெரியவனாக்கினி, உமது காருண்யத்தா. குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினி, உமது காருண்யத்தா. குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தா. குனிந்து தூக்கினீரே. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என் மேல் இரக்கமா இருந்ததுனாலதான், நான் குழியில இருந்த என்னை ஆண்டவர் தூக்கி எடுத்தாரே ஐயா. எனக்கு ஒரு வேதனை இல்லாதபடி கர்த்தர் நடத்துகிறாரே. நீங்க நிறைய பேர் என்னன்னா அவசரப்படுறாங்க, ஆனால் கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவரே, இந்த சத்தியம் நிறைந்த வார்த்தையை, இந்த உபத்திரவத்திற்கு நீங்க பொறுமையாய் அன்பாய் நேசிங்கன்னு சொல்ற இந்த வார்த்தைக்காக இதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள் சொன்னீரப்பா. 2 கையை உயர்த்தி, ஆண்டவரே, இந்த வார்த்தையை நான் ஆமோதிக்கிறேன் அப்பா, ஏற்றுக்கொள்ளுகிறேன். பைகளை திறந்து எல்லாரும் கேளுங்க. பிள்ளைங்கள்லாம் கையை உயர்த்தி கேளுங்க. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, அதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள். உபத்திரவங்களிலே மேன்மை. 2 கையை உயர்த்தி, ஆண்டவரே, எனக்கு வருகிற நெருக்கத்திலே நான் ஓடுவதில்லை, நான் ஜெபிப்பேன். நான் கர்த்தரை தேடுவேன், கர்த்தரை நோக்கி பார்ப்பேன். கர்த்தர் என்னை கைவிடவே மாட்டேன். உண்மையாக ஆண்டவரே, இந்த சத்தியத்துக்கு என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அது எந்த வகையில வரட்டும், அது எந்த பாராட்டத்துல இருக்கட்டும் ஆண்டவரே, என் இயேசுவின் அன்பை விட்டு என்னை ஒரு நாளும் அதம் பண்ணவோ பிரிக்கவோ ஆண்டவரே ஸ்தோத்திரம் கெடுக்கவோ முடியாத ஆண்டவரே. தீர்மானத்தோடு இருங்க. கர்த்தர் நடத்துவாராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்களேன். யாக்கோப், ஜேம்ஸ் சாப்டர் 1 verse 4. நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல். பாருங்க என்ன ஆசீர்வாதம் ஆண்டவர் தராரு. பாருங்க என்ன ஆசீர்வாதம் ஆண்டவர் தராரு. பாருங்க என் சகோதரர், நீங்கள் பலவித சோதனைகளில் அகப்படும் போது அதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள் இப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஆண்டவர் சொல்றாரு, ஸ்தோத்திரம், நீங்கள் ஒன்றுக்கும் குறைபடாமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி, நிறைவுள்ளவர்களாக இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுள். ரத்தமாலையா சொல்லுங்க பார்க்கலாம். பொறுமையானது. அப்போ என்ன blessing கிடைக்குது நமக்கு? நான் இப்படி இருக்கிறதுனால எனக்கு என்ன கிடைக்குது? ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் ஒன்றுக்கும் குறைபடுவது இல்லை. சத்தமாலையா சொல்லுங்க, இல்ல சொல்லுங்க, நான் ஒன்றுக்கும் குறை. சத்தமா பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தட்டி சொல்லுங்களேன், தட்டி சொல்லுங்களேன். நான் ஒன்றுக்கும். பாத்தீங்களா, ஒருத்தர் எழுப்பி போனார்னா அப்படியே பின்னாடியே நத்தர் போறாங்கல்ல. சரி ஆண்டவரே, நானே அப்போ கொஞ்சம் புள்ளி வச்சிருக்கணும். சரி, ஓகே, ரைட், ஓகே, ஸ்தோத்திரம். எவ்வளோ பெரிய சர்ச்சா இருந்தாலும் இது நடக்கும். உங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ளுங்கள். சரி, தட்டு, மறந்துட்டு பாருங்க. இப்போ பக்கத்தை சொல்லுங்க, தட்டி சொல்லுங்க, நீங்கள் உங்களுக்கு ஒரு குறையும் வராது. தட்டி சொல்றீங்களா? தட்டி சொல்றீங்களா? உங்களுக்கு ஒரு குறையும் வராதுன்னு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் உங்களை. தட்டி சொல்லுங்க, இல்லைங்க எனக்கு ஒரு குறையும் வராதுன்னு சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு குறையும் வராது, ஒரு குறையும் வராது. ஒரு நிறைவை ஆண்டவர் தருகிறார். பாருங்க, 1 கொரிந்தியர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 10வது வசனம்.
1 கொரிந்தியர் 13:10 வாசிங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். குறைவானது ஒளிந்து போகும். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. ஒருத்தர் தான் சொல்றேன். நிறைவானது வரும்போது நல்ல விஷயம், சூப்பரா இருக்குதே. ஒண்ணு நல்லா கவனிச்சுக்கணுங்க, மனுஷன் யாருமே நிறைவானவர்கள் அல்ல. பக்கத்துல சொல்லுங்க. நீங்க அப்படிலாம் மனுஷன் சொல்லிட்டு தப்பிச்சு கூடாது. நான் நிறைவானவர் அல்ல, அப்படி சொல்லுங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் கூட போலாமா? வேண்டாம் 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 சொல்லாது, திட்டுற மாதிரி ஆயிடும்ல. வேண்டாம் வேண்டாம். அப்ப எந்த மனுஷனும் நிறைவானவர்கள் அல்ல. எத்தனை பேர் இதை ஒத்துக்கிறோமா? ஒத்துக்கிறவங்களாம் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நிறைவானது யாரு? இயேசு ஒருவரே நிறைவானவர். இயேசு நிறைவானது வரும்போது என் குறைவெல்லாம் ஓடி போயிடும்யா. எத்தனை பேர் அமைச்சர் எல்லாம் சொல்லுங்க. நிறைவானவர் எனக்குள்ள வரும்போது எனக்குள்ள குறையெல்லாம் ஓடி போயிடும். எல்லாம் சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. நிறைவான இயேசு எனக்குள்ள வரும்போது என் குறைவெல்லாம் ஓடி போயிடும். சத்தமா இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுங்க. என் குறைவெல்லாம் ஓடி போகும். என் ஜெப வாழ்க்கை குறைவெல்லாம் ஓடி போகும். என் வேத தியான குறைவெல்லாம் ஓடி போகும். என் பரிசுத்த குறைவெல்லாம் ஓடி போகும். பரிசுத்தத்தை ஆண்டவர் தந்துகிட்டே இருப்பார். ஜெப ஜீவத்தை கர்த்தர் தருவார். ஆண்டவருக்காக வாழுகிறதுக்கு கர்த்தர், ஊழியம் செய்ய கர்த்தர் பலன் தருவார். இயேசப்பாவை பத்தி சொல்லுங்கய்யா. சபைக்கு அழைத்து கொண்டு வாங்க. இயேசு உங்க வாழ்க்கையில செய்த அற்புதத்தை அவங்க வாழ்க்கையை செய்வதற்கு நீங்க பிரயாசப்படுங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இதை நீங்க பிரயாசப்படுங்க.